ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திருக்கவே மாட்டாய் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடக்கப் போகிறது என்று. அதிகமான நல்ல விஷயங்களை சந்திக்கும் நேரமோ வந்துவிட்டது. காலம் காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்தது அனைத்தும் எல்லா விஷயத்திலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அதை தாண்டினால் எப்பொழுதும் வறுமை. இது மட்டும்தான். நீயும் என்னென்னவோ செய்து பார்த்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வறுமையானது போக வேண்டும் என்று உன்னுடைய எல்லா விஷயத்தையுமே நீ செய்து விட்டாய். நம் வாழ்வில் நல்லபடியாக இருக்க வேண்டும். நம் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை உடனே வாங்க வேண்டும். இப்படிப்பட்டு நம் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும். யாரிடமும் போய் ஒரு வேளை எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று கேட்கக்கூடாது என்று நினைத்து நீயும் போகாத தெய்வம் அல்ல, வேண்டாத விஷயங்கள் அல்ல, எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா விஷயங்களையும் செய்தாய். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என்ற கவலை உன் மனதில் இருக்கிறது. தங்கமே, நீ தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை செய்துவிட்டாய் என்று வைத்துக்கொள். அந்த விஷயத்தை பற்றி நீ கவலையே படாதே. அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ ஒரு விஷயத்தை நீ தெய்வத்திற்கு ஒரு பூ கூட வைத்திருக்கலாம். ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான பரிகாரங்கள் கூட நீ செய்திருக்கலாம். ஆனால் எந்த விஷயத்தையும் நீ நினைத்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் கலங்கக்கூடாது. தெய்வத்திற்கு இவ்வளவு காசு கொடுத்தேன், தெய்வத்தின் உண்டியலில் இவ்வளவு படத்தை போட்டேன், எல்லா விஷயத்தையும் செய்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கக்கூடாது. நீ எங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் உனக்கு திரும்ப கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நீங்கள் கேட்டதை கொடுப்போம். அது காத்திருந்தால் நிச்சயமாக கொடுப்போம். நான் எங்களுக்கு செய்ததினால் உங்கள் வாழ்க்கை வீணாக போகாது. எங்களுக்கு செய்த விஷயம் உனக்கு திரும்ப கிடைக்காமல் போகாது. நல்ல பலனானது கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்கும். இந்த நாட்கள் உனக்கு இவ்வளவு மன உளைச்சலையும் கஷ்டங்களையும் தருவதனால் எல்லா நாளும் அப்படி இருக்கும் என்று நினைக்காது. தெய்வத்திற்கு செய்தோம், தெய்வம் நமக்கு செய்து கொடுக்கவே இல்லை என்று நினைக்காதே. தெய்வத்திற்கு நீ செய்து விட்டால் தெய்வம் நாங்கள் உனக்கு அனைத்தையும், நீ கேட்டது அனைத்தையும் தருவோம். நிலையாகத்தான் தருவோம். எதையும் நாங்கள் அவசரப்பட்டு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டோம். பொறுமையோடு இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருவோம். நீ எனக்கு மட்டும் செய்யவில்லை, எல்லா தெய்வத்திற்கும் செய்தாய். அனைவரும் ஒன்றே. அனைவருக்கும் செய்த அனைத்தையும் நான் தருகிறேன். என்னிடமிருந்து பெற்றுக்கள். உன் வாழ்க்கையில் பணத்திற்காகவும் நகைக்காகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் நிறைய பிரச்சனை. உன்னால் எதையுமே செய்ய முடியவில்லை. ஒரு விசேஷம் வருகிறது என்றால் அதற்கு உன்னிடம் பணம் இல்லை. அதை நின்று ஒரு கம்பீரமாக நின்று அதை செய்து கொடுக்கும் அளவுக்கு உன்னிடம் இப்பொழுது வசதி இல்லை. இதெல்லாம் மாறுமா? இல்லை அப்படியே இருக்குமா? 4 பேர் மத்தியில் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்ற கவலை உன் மனதில் இருக்கிறது. இந்த வறுமையான நாட்கள் முடியும், சந்தோஷமான நாட்கள் பிறக்கும். இந்த நாள், இந்த நேரம் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த நேரம், இந்த நாள் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றம், வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அசுர வேகத்தில், நீ நினைக்காத வகையில் அசுர வேகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியானது இருக்கும். நீ யோசித்து எந்த ஒரு நிலையையும் பயந்து பயந்து நிற்காதே. எது நடக்குமோ அது படிப்படியாகவே நடக்கும். காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கும் அளவுக்கு சந்தோஷமானது பிறக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாச்சு. இதற்கு மேல் புதிதாக நடப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் அல்ல. நீ அமைதியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய வேலையை செய். நல்லதொரு மாற்றமும் ஏக்கங்கள் இல்லாத திருப்தியான வாழ்க்கையும் கிடைக்கும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் மட்டும் என்ன உலகத்தில் தவறே செய்யாமல் பிறந்தார்களா? இவர்களுக்கெல்லாம் கர்மவினை இல்லையா? ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு வழியை அந்த தெய்வம் கொடுத்தது என்று நீ கேட்கிறாய். நிச்சயமாக அவரவர் வாழ்க்கையில் போய் பார்த்தால்தான் தெரியும் எவ்வளவு பெரிய சோதனைகள் அவரவர் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று. எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ குறைவாக எடை போட்டுக் கொள்ளாது. எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் உன்னை குறைவாக எடை போட்டாலும் நீ உன்னை அமைதியாக குறைவே எடை போடாமல் என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று எல்லா விஷயத்திலையும்
பொறுமையாக பொறுப்பாக செய். உன்னால் முடியும் என்று உனக்கு புரிகிறதல்லவா? நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் இப்பொழுது தோல்வியோடு இருக்கிறாய். உன்னால் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும். அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. மற்றபடி கவலைப்படாமல், எந்த ஒரு நிலையிலும் குழப்பம் இல்லாமல் எப்பொழுதும் நீ பொறுமையாக இரு. அடுத்தடுத்த விஷயத்தை இந்த வாராகி பார்த்து கொள்கிறேன். இந்த வாராகியிடம் ஒப்படைத்து விட்டாய் உன் வாழ்க்கையை. பிறகு எந்த ஒரு நிலையிலும் நீ பயப்படக்கூடாது. நல்லபடியாக வாராகி பார்ப்பார், வாராகி செய்வார். எந்த நாளும் வாராகி வாராகி இருக்கிறாள் என்று மட்டும் நினைத்துக்கள். இந்த வாராகியானவள் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து என் கைப்பிடியிலேயே வைத்து உன்னை வாழ வைப்பேன். ஒரு தாய் தன்னுடைய பிறந்த குழந்தையை எப்படி அரவணைத்து காப்பாளோ அதுபோல இந்த வாராகி உன் வாழ்க்கையை அரவணைத்து காப்பேன். உனக்கு நான் இப்பொழுது சொல்லும் வாக்கு உன் ஆறுதலுக்காக அல்ல, உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களாகும். ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கும் உனக்கு யாராவது பேசினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஓடி வந்துவிட்டேன் உன்னிடம் பேசி உன் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயத்தை இப்பொழுதே சொல்ல. இப்பொழுது நான் சொன்ன விஷயம் நாளை கூட உன் வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கலாம். எடுத்தவுடனேயே எல்லாம் கிடைத்துவிடும் என்றால் அது நல்ல ஒரு வழியாக இருக்காது. சிலரை பார்த்தால் எடுத்த உடனேயே பணக்காரர் மிக மிக ஆகிவிடுவார்கள். அது போய் பார்த்தால் தான் தெரியும் அது எப்படி பணம் என்று. சிலர் பொறுமையாக வளர்வார்கள். காலம் முழுவதும் அவர்களிடம் எல்லாமே இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த நிம்மதி இருக்கும். நான் உனக்கு பொறுமையாக எல்லாம் தருகிறேன், படிப்படியாக தருகிறேன். எந்த அவசரமும் வேண்டாம். இன்னும் நாட்கள் நிறைய உள்ளது. நீ வாழும் நாட்கள் அதிகமாக இருக்கிறது. நான் இந்த நிமிடத்திலிருந்தே வைத்துக்கொள். இந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் படிப்படியாக எல்லாம் தருகிறேன். பெற்றுக்கொள், சந்தோஷமாக இரு. நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய தலைமுறையாக சந்தோஷமாக இருங்கள். எந்த ஒரு குறையும் இல்லாமல் எப்பொழுதும் பணத்தாலும் உடம்பினாலும் சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கட்டும். உறவுகள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து உன் வாழ்க்கையை நீ இனி ஒவ்வொரு நாளும் செதுக்கி செதுக்கி அழகான வாழ்க்கையாக நான் தருகிறேன். ஒரு சிற்பம் செதுக்குவதற்கு முன்பு அது கல்லாக இருக்கும். செதுக்கிய பிறகு அது ஒரு அழகான ஒரு பெண்ணாகவும் இல்லை இந்த சிற்பத்தை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். அதுபோல உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கிறேன். இப்பொழுது பார்ப்பதற்கு மேடும் பள்ளமாக இருக்கிறது உன் வாழ்க்கை. சீக்கிரத்தில் பார், உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். என்னாலும் எப்பொழுதும் இந்த வாராகியானவள் உனக்கு துணை இருப்பேன். நல்ல விஷயத்தை செய்வேன், நல்லதையே உனக்கு தருவேன். இது உனக்கு சத்தியமே செய்து தருகிறேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.